ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 204வது பதிவு நாகங்கள் இன்றும் வழிபடும் ஜாஃப்னா யாழ்ப்பாணம் நாகபூஷணி அம்மன் நைனா தீவு ஸ்ரீலங்கா 5 தலை நாகசக்தி என்னும் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 15 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். நைனா தீவு ஜாஃப்னா, அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சப்த தீவுகள் என்று அழைக்கப்படும் 7 தீவுகளில் ஒன்று ஆகும். இதன் மற்றொரு பெயர் நாகதீப். இத்தீவில் ஆதிபராசக்தி அம்மன் நாகபூஷணி அம்மன் என்ற திருநாமத்துடன் 5 தலை நாகமாக அருளாட்சி செய்து வருகிறார்கள். இங்கு வசித்த நாகர்களின் குலதெய்வமான அவரது சக்தி அளவிடுவதற்கு அரியது. சமீபத்தில் ஜனவரி 24, 2024ஆம் ஆண்டு இவ்வாலயத்தில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடத்த பெற்றது. இங்கு கடல் வழியாகத்தான் செல்ல இயலும். இதற்கு கிழக்கு திசையில் புங்குடுதீவும் நேர் வடக்கில் அனலை தீவு என்று அழைக்கப்படுகின்ற புளியந்தீவும் அமைந்து உள்ளன. யாழ்ப்பாணத்திலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் இத்தீவானது அமைந்து உள்ளது. இன்றும் பல நாகங்கள் அனலை தீவிலிருந்து பூ கொண்டு வந்து வழிபடும் விந்தையை பலரும் பார்த்துள்ளார்கள். அதற்கான காரணம் என்னவென்று இப்போது நாம் பார்ப்போம். தேவேந்திரன் இந்த தீவில் அம்மன் 5 தலை நாகமாக நாகர்கள் வழிபடும் தெய்வமாக இருப்பதை அறிந்து இங்கு வந்து சக்தியை வழிபட்டு சென்றான். இதை அறிந்த இலங்கை அரசர் இங்குள்ள அத்திமரப் பொந்தை தினமும் பூஜை செய்து வரும் சிற்பி ஒருவரிடம் அம்மனின் சிலையை ஒரு கோவில் கட்ட வடிக்குமாறு கூறினார். எவ்வாறு வடிப்பது என்று பூசாரி திகைக்கையில் இரவு கனவில் வந்த அம்மன் மறுநாள் காலை அத்திமரத்துக்கு வருமாறு கூற வேர்கள் விடாத அத்திமரம் ஆலமரமாக மாறி அதிலிருந்து 5 தலை நாக உரு காட்சி தந்து மறைந்தது. அவ்வாறே சிற்பியும் சிலை வடித்தார். தற்சமயம் கோவிலில் காணப்படும் மூலவர் கருவறையில் உள்ள 5 தலை கருங்கல் நாகச்சிலை சுயம்பு என்றும் 14,000 ஆண்டுகள் பழமையானது என்றும் கூறுகிறார்கள். சிவனின் முதல் மனைவி சதிதேவியின் இறந்த உடலை மகாவிஷ்ணு தன் சக்கராயுதத்தால் 51 பாகங்களாக துண்டிக்கையில் அம்மனின் காற்சிலம்புகள் விழுந்த இடம் இது ஆகும். இடுப்பு பகுதி விழுந்த இடமான திருக்கோணேஸ்வரர் கோவில், ஸ்ரீலங்கா பதிவு 199இல் நீங்கள் காணலாம். சுயம்புவாக எழுந்தருளியுள்ள 5 தலை நாக அம்மனின் வாளானது அருகிலுள்ள அனலைத்தீவில் உள்ள நாகதம்பிரான் சிவன் ஆலயத்தில் காணப்படுகிறது. இதை இங்கு வந்த டச்சுக்காரர்கள் தெரிவித்த பின்னரே இவ்வூர் மக்களுக்கு தெரிய வந்ததாம். கோவிலுக்கு வெளியே சுற்றுச்சுவர் கட்டாத வரை அனலைத்தீவிலிருந்து தண்ணீர் படாமல் வெண்ணிறப்பூவுடன் நீந்தி வந்த நாகப்பாம்புகள் நேரே வழிபட அம்மன் சன்னதிக்கு சென்று விடுமாம். இதை அவ்வூர் பெரியவரே உள்ளூர் யூடியூபரிடம் தெரிவித்து உள்ளார். 15 முறை அவரே நேரில் பார்த்து உள்ளாராம். இப்போது அவை வேறு வழி கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதை நிரூபிக்கும் வண்ணம் சென்ற ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா கொடியேற்ற ஆரம்ப நாளில் 3 நாகங்கள் சென்றதை வீடியோ படமாகவும் எடுத்து உள்ளார்கள். ஒன்று அம்மன் சன்னதிக்கு முன்னே நிற்பதை பாருங்கள்.
பழைய படங்களும் ஏராளம். இது வெண்ணிற நாகம் வழிபடும் படம் ஆகும். இவ்வாறு ஆதிகாலம் தொட்டு நாகங்கள் வழிபட்டு வருகையில் திடீரென அவற்றுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அனலைத்தீவு என்ற புளியந்தீவிலிருந்து ஒரு முறை நாகப்பாம்பானது பூவுடன் நீந்தி வந்து கொண்டிருந்ததை கண்ட கருடன் அதை உண்ணும் நோக்குடன் வட்டமிடுவதை விட்டு கீழிறங்கி வந்தது. அது கண்ட பாம்பு பூவையும் விடாது அருகிலுள்ள ஒரு பாறையை சுற்றி வளைத்து கொண்டது. அப்போது அந்த வழியே சென்ற வைசிகன் என்ற பெயர் கொண்ட காவிரி பூமண்டலத்தில் வசித்த கண்ணகியின் உறவுக்காரரும் வணிகருமான ஒருவர் பாம்பை உண்ண தயாராக அருகிலுள்ள கல்லில் நின்ற கருடனை, அன்னையை பூஜிக்க செல்லும் பாம்பை கொல்லுவது தகாது, விட்டுவிடு என்று கூற கருடன் அதிசயமாக பேச துவங்கியது. சரி, அன்னைக்கு இவ்வளவு பரிந்து பேசும் நீ இப்போதுள்ள சிறிய கோவிலை பெரிதாக நீ கொண்டு வந்த பொருள்களை விற்று சம்பாதிக்கும் பணத்தில் கட்டுவாயா என்று கேட்டது. அவரும் உடனே சரி என்று கூற அது சரி என்று பாம்பை விட்டுவிட்டு போய் மறைந்து விட்டது. அதன் பின் பாம்பை பின்தொடர்ந்த அவர் அது பூஜை செய்யும் 5 தலை நாக தெய்வத்தை தரிசனம் செய்தார். அன்றைய இரவில் அம்மன் கனவில் தோன்றி அவருக்கு அருளாசி நல்கி மறைய காலை கண் விழித்ததும் அவர் முன்னே பெட்டி நிறைய நவரத்தினங்கள் இருந்தனவாம். பின் அவற்றை வைத்து பெரியதொரு கோவிலை சிறப்பாக கட்டினார் வைசிகன். அர்ஜுனன் ஒருமுறை 5 கணவர்களுடன் வசித்த திரௌபதி மற்றொரு கணவரான தர்மருடன் தனித்திருந்த போது உள்ளே செல்லக்கூடாது என்ற நிபந்தனையை அவசரம் காரணமாக மறந்து உள்ளே சென்றுவிட நிபந்தனைப்படி நாடு கடத்தப்பட்டான். அவன் இங்கே நாகத்தீவை வந்தடைந்த போது மேலே பெண்ணுடலும் கீழே பாம்புருவும் கொண்ட நாகக்கன்னிகை உலூபியை சந்தித்தான். இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. அவர்களுக்கு இரவன் என்ற மகன் பிறக்கிறான். அர்ஜுனனின் மற்றொரு மனைவியான சித்திரங்கடாவின் மகன் பப்ருவாகனன் என்ற பப்பரவனை தன் மகனாக பாவித்த நாகக்கன்னிகை உலூபி அவனுக்கு சகல போர் வித்தைகளையும் கற்பித்தாள். பின் அவன் அங்கேயே வளர்ந்து வந்தான். பின்னாளில் பாண்டவர்கள் கௌரவர்களை தோற்கடித்து அரசாட்சி செய்தபோது ராஜசூய யாகம் என்று அழைக்கப்பட்ட அஸ்வமேத யாகம் நடத்தினர். அவர்கள் தர்மரை பேரரசராக அறிவிக்கும் முன்னர் யாக குதிரையை அனைத்து நாடுகளுக்கும் அனுப்பி மன்னர்கள் அவர்களுக்கு அடிபணிய தயாரா என்று பார்ப்பர். இங்கு அர்ஜுனன் நடத்தி வந்த யாக குதிரையை அவன் தந்தை என்று அறியாத பப்பரவன் தடுக்க ஏற்பட்ட போரில் அர்ஜுனன் மயங்கி சாய்கிறான். உயிர் போகும் தருவாயில் நாகக்கன்னிகை உலூபி தனது அமிர்த சக்தியை பயன்படுத்தி அவனை உயிர்ப்பித்தாள். இது மகாபாரதத்தில் வந்த கதை ஆகும். வில்லுக்கு விஜயன் என்று பெயர் பெற்ற யாராலும் வெல்லப்பட முடியாத அர்ஜுனனையே வென்ற வீரமகன் பப்பரவன் பெயர் கொண்ட பப்பரவன் திடலிலேயே தற்சமயம் கட்டப்பட்ட புதுக்கோவிலானது உள்ளது. கிபி 1624ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் இலங்கையை முழுவதுமாக கைப்பற்றி பின்னர் கோவில்களை இடித்து தரைமட்டமாக்கி அங்கு இருந்த ஏராளமான விலையுயர்ந்த நகைகள் ஆபரணங்களை கொள்ளை அடித்தனர். இடித்த கற்களை வைத்து புதிதாக பல கோட்டைகள் கட்டினர். சுனாமியிலும் அழியாத மாபெரும் கோட்டையை காலே போன்ற துறைமுகத்தில் இன்றும் நாம் காணலாம். இங்கு போர்ச்சுகீசியர்கள் வரும் சமயம் அர்ச்சகர்கள் மூல விக்கிரகங்களை யாருக்கும் தெரியாத வண்ணம் மறைத்து வைத்தனர். அவர்கள் ஆலயத்தில் இருந்த செப்பு தேர், பவளத்தேர், முத்துத்தேர் என்ற பல தேர்களை கூட விடாமல் உடைத்து நொறுக்கி கடலில் போட்டு விட்டனர். கற்கள் மலையாக குவிக்கப்பட்டு காரை நகருக்கு எடுத்து செல்லப்பட்டு கடல் கோட்டை அமைக்க பயன்படுத்தப்பட்டன. இப்போது அன்னை வீற்றிருக்கும் ஆலயம் 1788ஆம் ஆண்டு கட்டப்பட்டு
1882ஆம் ஆண்டு விரிவாக்கப்பட்டது. ஆஞ்சநேயர் சீதையை தேடி இலங்கை வந்தபோது இந்த அன்னையை வழிபட்டு சென்றதாக இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவசக்தி ஸ்வரூபமாக இங்கு அன்னை எழுந்தருளி உள்ளதால் மூலவர் சன்னதிக்கு முன் பெரிய நந்தி உள்ளது. சிவனார் நயினார் சுவாமி என்ற திருநாமத்துடன் அம்மனுக்கு அருகிலேயே எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். நான் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் இக்கோவிலுக்கு செல்லும் அரிய வாய்ப்பு கிடைத்தது. கடல் வழியே 4-5 கிலோமீட்டர் தார்ச்சாலை போட்டுள்ளார்கள். இருபுறமும் கடல், நடுவில் நாம் செல்வது காண மிகவும் அருமையாக இருக்கும். பின் குறிக்கட்டுவான் படகுத்துறையை அடைந்து படகில் ஏறி 20 நிமிடங்கள் பயணித்து நைனை தீவை அடைந்தோம். கோவிலுக்கு செல்ல வயதானவர்களுக்கு ஆட்டோ வசதி உண்டு. 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரம்தான். அப்போது ஆலயத்தில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பாலாலயம் மூலவர் சன்னதிக்கு முன் எந்திரங்கள் வைத்து பூஜைகள் செய்து அர்ச்சகர்களால் நடத்தப்பெற்று கொண்டிருந்தது. பெரிய பிரகாரம் கொண்ட கோவில் இது. வெளியே அற்புதமான சிற்பங்கள் உள்ளன. கோவில் உட்புறம் முழுக்க தங்க முலாம் பூச்சு இருப்பதால் தங்கமயமாக ஜொலிக்கிறது. மூலவர் சன்னதி காண இயலாததால் அருகிலுள்ள சன்னதியில் உற்சவர் மற்றும் நவகிரகங்கள் பிற தெய்வங்களை தரிசித்தோம். துளசி மரம் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? கோவிலின் வெளிச்சுற்று சுவருக்குள் பெரிய துளசி மரம் நல்ல வாசத்துடன் இருந்தது. அதிசயமானதாக இருந்தது. இப்போது பெரிய சுயம்பு 5 தலை நாகத்துடன் அம்மனும் எழுந்தருளி இருக்கும் இந்த மூலவர் படத்தை தரிசனம் செய்யுங்கள். இது நான் அம்மன் கோவில் புகைப்படங்களை கூகுளில் தேடி தரிசிக்க முயன்றபோது கிடைத்த அரிய படம் ஆகும். இது கீழே ராவணன் இருக்க, மேலே நாக அம்மன் சிவ பூஜை செய்யும் அற்புத சிலை வெளியேயுள்ள குளத்தில் அமைந்து உள்ளது. இங்கு தேவ கன்னிகைகள், நாக கன்னிகைகள் மற்றும் அம்மனே கோவில் கருவறைக்கு வெளியே அமைந்த மண்டபத்தினுள் காட்சி தருகிறார்கள். சிவசக்தி ஸ்வரூப கோவிலாதலால் அழகிய பொன்னிற சிலைகளாக 63 சிலைகளும் இருந்தன. யாழி சிற்பம் மிகவும் அழகானது. கோவிலில் பாம்பு கதையும் போர்ச்சுகீசியர் கோவிலை இடித்த படமும் அன்னை நாகபூஷணியை பற்றி பெரும் புலவர்கள் எழுதிய பாடல்களும் பொறிக்க பெற்றிருந்தன. வெளிப்பிரகாரத்தில் கவுண்டரில் சகல சர்ப்ப தோஷங்களுக்கும் பரிகார பூஜை செய்ய கரும்பாம்பு செம்பாம்பு தருகிறார்கள். அவற்றை பூசாரி பாலில் போட்டு பின் அங்குள்ள நாகராஜாக்கள் மற்றும் நாகபூஷணி அம்மனுக்கு நம்மை பூஜை செய்ய வைத்து சகல ராகு கேது கால சர்ப்பதோஷங்களை நீக்கி வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை, கர்மவினை தடைகளை நீக்க வழிவகை செய்கிறார். கும்பாபிஷேகத்தின் போது கருடன் வட்டமிட்டு பறந்ததை உள்ளூர் வீடியோவில் காட்டினார்கள். இங்கு தினமும் ஆயிரக்கணக்கில் படகில் ஏறி மக்கள் நாகபூஷணி அம்மனை தரிசிக்க வருகிறார்கள். திருவிழா காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து அநேகர் இங்கு வருவதால் லட்சக்கணக்கில் கூட்டம் பெருகிவிடும். அனைவரும் இங்குள்ள அம்மனின் அருட்சக்தியை சிலாகித்து வேண்டுவன அருளும் பார்வதி அன்னையையும் புளியந்தீவு நாகத்தம்பிரானே இங்கு நயினார் சுவாமிகளாக அருகில் எழுந்தருளியுள்ள அற்புத திருவுருவ தோற்றத்தையும் பயபக்தியுடன் வழிபட்டு செல்கின்றனர். ஆக நாகர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் அருள் புரிய 5 தலை நாகமாக இங்கு எழுந்தருளியுள்ள ஆதிபராசக்தி அம்மன் நாகபூஷணி அம்மனை தொழுது மகிழ்வோம். எப்போதும் அவரது அருளாசிகளை வேண்டி அவற்றை பெற்று சகல ஆரோக்கியத்துடனும் சௌபாக்கியத்துடனும் வாழுவோம். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452
420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.